வணக்கம். க்ளோரி ஆனி. யாரோ ஒருத்தர் பேர் இது என்ன ஆனின்னு கேட்ட மாதிரி இருந்தது. க்ளோரி ஆனி, நாம் தமிழர் கட்சி. நன்றி மறப்பது நன்றன்று. இது சில புரோக்கர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதாவது எங்கே காசு கிடைக்கும் அங்கே காசை வாங்கிட்டு கூவணும், எந்த அதிகார வர்க்கத்தில் வாழை ஆட்டிட்டு நாம் நிற்கணும், எந்த அதிகார வர்க்கம் நிறைய தருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், இல்லை அவங்கள தூற்றி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகி அப்புறம் காசு பணம் எதிர்பார்க்கணும். காசு பணம் சம்பாதிச்சு கோடிகளில் வீடு பிளாட்டு, அதுவும் காதலிக்கு பேரில் அதை பதிவு செய்கிறது, அப்புறம் நித்தம் ஒரு என்ன சொல்கிறது புத்தம்புது ஆடைகளோட வளம் வர்றது அப்படிங்கிற எண்ணத்தோட அரசியல் வியாதிகளுக்கு கொஞ்சமும் குறையாம ஊடக வியாதிகள் இருக்குது. அந்த ஊடக வியாதிகளுக்கு இந்த நன்றி மறப்பது நன்றன்றுங்கிற சொல்லாடல் தெரிய வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சிருந்தா இந்த ஈன பிழைப்பு பிழைக்கும் இந்த தரங்கெட்ட ஊடகவியலாளர்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கிடுற இந்த ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியாது, எந்த இனத்துல சேர்க்கறதுன்னு நமக்கு தெரியாது. மனுஷ பிறவிகளா இழி பிறவிகளா, என்ன சொல்றது அண்டி பிழைக்கிற ஒரு ஒட்டுண்ணிகளா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் யாரை சொல்றோன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த மாதிரி ஒரு யார் பணம் கொடுப்பாங்களோ அவங்கள உயர்த்தி பேசக்கூடிய 6 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி பணத்துக்காக அவர்களை சார்ந்து அப்படி ஜால்ரா தட்டிட்டு மற்றவங்கள கீழே தூக்கி போட்டு மிதிக்கிற இந்த பச்சோந்தித்தனம் தெரிஞ்சும் இவங்களுக்கு எப்படி 2 நாளைக்குள்ள 50,000 சப்ஸ்கிரைபர் கூடிடுறாங்க, 4 to 4.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுறாங்க, இல்லை எதை வச்சு இவங்களுக்கு வியூவர்ஸ் கூடுறாங்க நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பொய்ய அழகா புழுகுனா, பொய்ய தெரிஞ்ச மாதிரியே பேசுனா, இல்லை ஒரு கிடைக்கிற சோர்ஸை வச்சு ஒரு கட்சியை அடித்து தூக்குனா, பணம் வாங்கிக்கிட்டு இன்னொரு கட்சியை இஷ்டத்துக்கு பேசினா, அந்த பச்சோந்தி பேசுறது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். திமுகவை பத்தி சொல்ற அந்த விஷயங்கள் ஆவணங்கள் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக திமுகவை எதிர்ப்பதாலேயே, திமுகவுடைய அயோக்கியத்தனங்களை பேசுவதாலேயே இந்த பச்சோந்தி நியாயமான ஆயிட முடியாது. இது அயோக்கியனுக்கும் அயோக்கிய பைய அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதாங்க சரக்கடிச்சுக்கிட்டு சரக்குல மாட்டி சவுக்கு தோப்புல வச்சு வெளுன்னு வெளுத்தாலும் சவுக்கடி அடிச்சாலும் குணம் மாறாத திருந்தாத ஒரு ஜென்மம் சவுக்கு சங்கர்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இவங்களுக்காக எல்லாம் குரல் கொடுத்த அண்ணன் சீமான் அவர்களை எல்லாம் அந்த ஆள் பேசுறத பார்த்தா சத்தியமா நமக்கே அவ்வளவு என்னடா நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அந்த ஆளுக்கு ஒரு காவல்துறையால பாதிப்பு வரும்போது குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு தடவை இல்லை, எப்பெல்லாம் மாட்டினாப்லையோ அப்பெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த சரக்கு சங்கர் தப்பே செஞ்சிருந்தா கூட காவல்துறை நடந்த விதம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்து இந்த சரக்கு சங்கர் வெளியில வரும்போதும் அண்ணனை போய் பார்க்கறதும் கூளை கும்பிடு போடுறதும், அன்னைக்கு மட்டும் ஒரு 2 நாளைக்கு அண்ணனை பத்தி பெருமையா பேசுறதும்னு ஒரு தன்னுடைய என்ன சொல்றது அந்த பச்சந்தித்தனத்தை காட்டிக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசும் இந்த சரக்கு சங்கர். இதுகளுக்கெல்லாம் நாமளே சில பதிவுகளில் ஆதரவுனா காவல்துறை நடந்து கொண்ட இந்த சவுக்கு சங்கர் மேல நமக்கு ஒரு நாளும் நல்ல எண்ணம் கிடையாது. நான் போட்ட பதிவுகள் காணொளிகள்ல கூட முதல்ல அதை சொல்லியிருப்பேன். இந்த ஆள் மேல பெரிய அபிப்பிராயமே எனக்கு கிடையாது, இந்த ஆள் நல்லவனும் கிடையாது, திமுகவின் அயோக்கியத்தனத்தை சுட்டி காட்டுறதுனாலேயே இவன் யோக்கியன் கிடையாது, இவன் அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டா திமுகவை போட்டு தாக்குவான், திமுக கிட்ட காசு வாங்கினா அதிமுகவை போட்டு இது பண்ணுவான், தாவேகா கிட்ட வாங்கினா மீதி எல்லாத்தையும் பந்தாடுவான், இப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அதை சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பேன். சரக்கு சங்கருக்கு நாம ஆதரவே கிடையாது, அவனை நம்ம மனுஷ பிறவிலே சேர்க்கறது கிடையாது. இருந்தாலும் காவல்துறை நடந்துக்கிற முறை மிகவும் தவறா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சுட்டி காட்டியிருப்போம். அதனால அப்பவே நமக்கு தெரியும் இந்த ஆளுக்கெல்லாம் நம்ம முழு மனசோட எல்லாம் ஆதரவு கொடுக்கவே முடியாது. இது ஈத்தர பிறவி ஈன பிறவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இதே மாதிரி தான் முதல் தடவை இதே மாதிரி அவர் காவல்துறையால அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போகும்போதும் அண்ணன் குரல் கொடுத்தாங்க. இது மாதிரி பண்றது தப்பு, கருத்துரிமை எல்லாருக்கும் தான் இருக்கு அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணனை பார்த்து போட்டோ ஷூட் எல்லாம் நடத்திட்டு போனான்.
போயிட்டு ஒரு வாரமோ ஒரு மாசமோ கழிச்சு அந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எம்பி தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பைத்தியக்கார சிரிப்பு ஒன்று சிரிப்பான். பைத்தியக்கார கீழ்ப்பாக்கத்துல இருக்கவே கீழ்ப்பாக்கத்துல சேர்ந்த பைத்தியக்காரன் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து சிரிச்ச மாதிரியே இருக்கும். அப்படியே சரக்கடிச்சுக்கிட்டு இந்த ஏதாவது போதைப் பொருள் உண்டா இப்படி தனக்கு தானே கெக்கப்பிக்கன்னு சிரிப்பாங்க. அது மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அண்ணனை இதே மாதிரி கேலியா தான் பேசினா. என்னன்னா இந்த நாடு என் கையில சிக்கிக்கிச்சு புட்டுக்குச்சு போயிடும் அப்படின்னு என்னவோ அண்ணனுடைய அண்ணன் வந்து கோபத்தோடு தெரித்து அந்த மேடைகளில் பேசின வசனத்தை சின்னம் பறி போன போது சொன்னது கரெக்டு. சின்னம் பறி போன போது என் அண்ணன் சொல்றது இந்த நாடு என்கிட்ட சிக்கிக்கிச்சுன்னா நான் அதை தரமா செய்வேன், இந்த அயோக்கியர்களை வச்சு செய்வேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு இவன் இந்த நாடு என் கையில சிக்கிக்கிச்சு, சின்னம் காணாம போயிடும், சின்னத்தை பறி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கெக்கே பிக்கேன்னு சிரிப்பான். சத்தியமா இவன் சிரிக்கிறத பார்த்துக்கிட்டு நாமெல்லாம் இப்படி சிரிச்சிடக்கூடாதுப்பா, சிரிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது, ஒருவேளை நம்ம சிரிச்சாலும் இப்படிதான் இருக்குமோங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஐயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார சிரிப்பு சிரிச்சிட்டு சொன்னான். அப்பவே நமக்கு எல்லாருக்குமே கடுப்பாச்சு. இது விமர்சனங்கள் நிறைய வச்சோம். திருப்பி கொஞ்ச நாள் நாதஸ் திருந்திட்டாங்கிற மாதிரி அண்ணனை தொடாம திமுகவை சுற்றிய அந்த கார்பரேட்டுகள், அது மருமகன் சபரீசன், அப்போ கூட உதயநிதியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சாப்புல இருக்கும். அப்புறம் வந்து சபரீசனை வந்து எதுலேயும் கொண்டு வராதது மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஸ்டாலின் அவர்களை சுற்றி வந்து அதிகாரத்துறைகள், அதாவது ஒவ்வொரு துறைகளில் உள்ள ஐஏஎஸ்கள் தான் தப்பும் தவறுமா இருக்கிற மாதிரி, மற்றபடி முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும், நல்லவங்க இல்லாத மாதிரி ஈயம் பூசின மாதிரி ஈயம் பூசாத மாதிரி ஒரு வாட்டி பேசுவாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எடப்பாடியார் காலத்தில் முதல்வராக இருக்கும்போதோ இல்லை அவர் முதல்வராக இருந்துட்டு போன பிறகு அவர் இல்லை முதல்வராக இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமாக அசிங்கமாக லாயக்கு இல்லாதவர், இயலாதவர், கழியாதவருங்கிற மாதிரி ஒரு மாதிரி சித்தரித்து அவரை வந்து இதே எகத்தாலும் இதே இது அவரை எடப்பாடியே சொல்லும் போதாவது அது ஒரு நியாயமான காரணமா இருந்தது. ஏன் நியாயமான காரணமா இருந்துச்சுன்னா எடப்பாடியோட ஆட்சியோட அவல நிலை அப்படி. டாஸ்மாக் போராட்டம், துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 8 வழிச்சாலை, கொடநாடு எஸ்டேட் வழக்கு. இந்த கொடநாடு எஸ்டேட் வழக்குல எடப்பாடி தான் குற்றவாளி, கொலகாரன்னு முதல்ல கூவுனது இந்த ஆளு தான். புட்டு வச்சது இந்த ஆளு தான். ஏன் அங்கே இன்னைக்கு அண்ணன் கேட்குற கேள்வியெல்லாம் இந்த ஆளும் கேட்டான். ஏன் அங்கே மின்சாரமே தடை செய்யாதே, ஏன் மின்சாரம் இதாக இருந்தது, அப்படி இப்படி பெரிய ஆவணப்பட இயக்குனர் மாதிரியும் இன்வெஸ்டிகேட் புலி மாதிரியும் இருந்தது காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல கிளர்க் வேலை. ஆனால் தான் ஏதோ பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு அந்த சிபிசிஐடியில் இருந்த மாதிரியே ஒரு பில்டப் கொடுப்பாப்புல. அந்த மாதிரி போய் உட்காந்து எல்லாம் பண்ணி எடப்பாடியை கொலகாரன்னு சொன்ன இந்த ஆளு அதுக்கப்புறம் அப்படியே எடப்பாடி கிட்ட காசு அங்கேருந்து கைமாறினோன்னா எடப்பாடி நல்லவராயிட்டாரு, வல்லவராயிட்டாரு. இதுக்கு முன்னாடி அந்த யூடியூப் சேனல் எல்லாம் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆளு தீவிர திமுக பக்தன் வேற. அப்புறம் திமுக இவரை பத்திரிகையாளர் சங்கத்தோட தலைவரா வைக்கலையா, இவரை முக்கிய பிஏவா வைக்கலையா, உதயநிதி ஸ்டாலின் தன்னோட பிஏவா ஆக்கலையா, இவரு கொடுத்த ஐடியாவை அவங்க செயல்படுத்தலையா, அப்படியா இப்படியான்ட்டு இவரை தூக்கி வச்சு கொண்டாடலையாமா. இவரை வந்து ஒரு நிழல் முதலமைச்சர் மாதிரி, இல்லை பெரிய இந்த முதலமைச்சரின் தீவிர என்ன சொல்றது ஆலோசகர் அந்த வரிசையில் இவரை வைக்கல. அதாவது இப்படி குருமூர்த்தி பாஜகவுக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு அவர்களை சொல்லுவாங்க, அது மாதிரி இவரை வைக்கலையாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால இப்போ திமுக செய்யற அயோக்கியத்தனங்களை தான் சொல்றாருன்னே வச்சுப்போம். ஆனா இந்த ஆளு எதுவும், அதாவது வருமானம் கிடைச்சா அந்த ஆளை வந்து புகழ்வாரு, வருமானம் கிடைக்கலன்னா செய்யற அந்த தப்பை எல்லாம் கொண்டு வந்து வெளியில சொல்லுவாரு. அதனாலதான் இந்த ஆளை அயோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு, ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி இந்த வழக்குல அந்த என்ன சொன்னது, ஸ்ரீமதியோட கேரக்டர், அந்த பெண்ணோட கேரக்டரை வந்து தப்பா சொல்லி அது ஒரு காதல் இதுலதான் இப்படி ஆச்சுது, அந்த தாயிரையும் கொடுமைக்கார தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்ரீமதி கேஸை வந்து இப்படி வந்து சொன்ன பிறகு சவுக்கடி விழுந்ததுதான் மிச்சம். ஆனா ஐயா அதுக்கப்புறம் தான் 15 லட்சமோ 20 லட்சமோ காரே வாங்கிட்டு ஊரை சுத்தினாரு. ஏது காசு? அது வரைக்கும் டேரா பிளாட்ஃபார்ம் ஸ்ரீமதி கேஸை சொல்ற வரைக்கும் காரு கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா ஸ்ரீமதி வழக்குல அந்த பள்ளி தரப்புக்கு ஆதரவா பேசின பிறகு அவரு கார்ல வளம் வராரு. அடுத்தது வந்து அதிமுகவுக்கு ஆதரவா பேசி அவங்களெல்லாம் தூக்கி பிடிச்ச பிறகு கோடிக்கணக்கில் ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காப்புல. இப்படி இந்த ஆளு வந்து கிடைச்ச இடத்துல என்ன சொல்றதுன்னா காலை வைக்கிற ஆளு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஒரு என்ன வந்திருக்கு, தாவேகா தலைவர் வந்து அறிவிச்சிட்டாராம் தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா.
கட்சி அண்ணா அழகா சொன்னாங்க, கட்சி ஆரம்பிக்கிறவங்க தான்ப்பா முதல்வர் வேட்பாளர். இதை வாயால சொன்னாதான் இது பண்ணணுமா? எல்லாருக்கும் தெரியும், யாரு கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தலைவன் ஆகணும்னு, அவங்க முதல்வர் ஆகணும் தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே அவங்களதான் முதல்வரா அறிவிப்பாங்க. பின்ன தாவேகா கட்சியை ஆரம்பிச்சுட்டு புஷி ஆனந்தையா முதல்வர் வேட்பாளரா அறிவிப்பாங்க. அவ்வளவு நல்லவரா தாவேகா தலைவர்? சரி, அவரு சொல்லிட்டாராம், அண்ணாவை தரம் தாழ்த்தி பேசியோ பெரியாரை தரம் தாழ்த்தி பேசியோ எவனும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு. ஆனா வெற்றி பெற்றவங்களே இல்லை பார்த்தீங்களா? அண்ணா மாதிரி நீங்க மூக்கு பொடியை போட்டு மக்களுக்கு வசிய பொடியை போட்டு நீங்க வேணா வாக்கு வாங்கிடுவீங்களா இருக்கலாம். அடுத்தது பெரியார் வழியில நின்று தமிழ் சனின்னு சொல்லி தமிழை சபித்தவரெல்லாம் நீங்க தூக்கி வச்சு ஆடி நீங்க வெற்றி பெறலாம். ஏன்னா அந்த தமிழ் மக்கள் தங்களை சபித்தவர்களை தலைவர்களாக கொண்டவர்கள், தங்களை சபித்தவர்களை தந்தை என்று போற்றியவர்கள். இந்த தமிழ் மக்கள் தங்களை பிதுக்கி தள்ளி தங்கள் மேல் ஏறி முதுகில் ஏறி சவாரி செய்தவர்களை முதல்வர்களாக ஆக்கி அழகு பார்த்தவங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா இவங்களெல்லாம் காட்டிதான் வெற்றி பெறணுங்கிற ஒரு என்ன அவசியம் இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா கொள்கை கிடையாது, புதுசா கொள்கை வகுக்க உங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஞானமும் போதாது, ஞானமே போதாதுன்னு வைங்களேன். அடுத்தது புதுசா ஒன்றை கொண்டு வந்து மக்கள் மேல உள்ள அக்கறையில நாம என்ன அந்த பிரச்சனையோட வேற ஆராய்ச்சி அதுக்கு ஒரு தீர்வு காண்ற அளவுக்கு திட்டங்களை வகுக்கவோ, அந்த எதிர்கால அரசியல் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதிர்கால திட்டங்களையோ கொள்கை வரைவுகளையோ வரைய உங்களுக்கு தெம்பு தெனாவட்டு அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால நீங்க ஈஸியா என்ன செய்வீங்கன்னா, ஏற்கனவே அந்த திமுக மாதிரியே ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை தூக்கி வச்சுட்டு காட்டிட்டு அதை வச்சும் உங்களுடைய விசிறிகளோட புண்ணியத்தால ஜெயிச்சிடலாம்னு நீங்க நினைப்பீங்க. அது ஓகே, உங்க நினப்புல அது என்ன வேணாலும் விழுந்துட்டு போகட்டும், அதை விட்டு தரலாம். இதை இப்படி இவர் அறிவிச்ச உடனே இந்த இறந்து போன ஆலய ஊழியர் படுகொலைக்கு பேசாத, காவல்காரர்களை அடித்தே கொன்ன அஜித்குமாரை அடித்தே கொன்ன படுகொலைக்கு பேசாத இந்த ஊடகங்கள், அதுக்கு காரணமான நிக்கிதாவை பத்தி பேசாத இந்த ஊடகங்கள், இதை விவாத பொருளை ஆக்காத இந்த ஊடகங்கள், இந்த விஜய் இப்படி சொல்லிட்டாராம் உடனே மும்முனை போட்டி. எப்படி நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச தாவேகா ஒரு முனையாம், திமுக ஒரு முனையாம், அதிமுக பாஜக ஒரு முனையாம், அப்படி மும்முனை ஆக்கிட்டாங்க. நான்காவது முனை இல்லவே இல்லையா, அதாவது நாம் தமிழர் கட்சி சீனிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதான் அண்ணன் அழகா சொன்னாங்க, நான் உண்மைதான் மும்முனை போட்டியில நான் இல்லைதான், நான் தனி முனை, அதனால நான் அந்த மும்முனையில வரமாட்டேன்னு தெளிவா சொன்னாரு. இதை விட உங்க வாயை அடைக்க உங்க மூக்குடைக்க யாராலையுமே முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள், அதாவது நீங்க எரியிற அம்பையே பிடிச்சு உங்களுக்கு எரிவாரு தெரியுமா? அதுதான் சினிமாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வில்லன் துப்பாக்கியை சோட்டா அதே குண்டை பிடிச்சி திருப்பி அந்த தோட்டாவை பிடிச்சி திருப்பி எரிகிறது, இல்லை வில்லன் குண்டு எரிஞ்சு அந்த குண்டையே பிடிச்சி திருப்பி வில்லன் மேலேயே எரிகிறது. இதெல்லாம் சினிமால தானே பார்த்துருப்பீங்க. நிஜத்துல எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான், நீங்க எந்த ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்குறீங்களோ அதே ஆயுதத்தை உங்க மேல திருப்பி பூமராங்க மாதிரி வீசுவாரு பாருங்க. எங்கேயாவது பதில் இருக்கு அவர் கேட்கறதுக்கு? அவர் சொல்றதுக்கு உங்களுக்கு திருப்பி இன்னொரு கேள்வி கேட்க கூட அதுல முடியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாரு. அண்ணன் சொல்ற மாதிரி இது மும்முனை போட்டி இல்ல. அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த சரி அதுக்கு முன்னாடி இந்த சரக்கு சங்கரை அடிச்சு முடிச்சிருவோம். இந்த சரக்கு சங்கரை இந்த மும்முனை போட்டியே தான் தன்னுடைய யூடியூப்ல தன்னுடைய தோழி எனப்படும் மாலதி மற்றும் இன்னும் ஒரு உதவியாளர் சக ஊழியர் ஒருவரை வச்சுக்கிட்டு அவ்வளோ எகத்தாளமா அந்த உடல் மொழியே அவ்வளோ அருவருப்பா அசிங்கமா ஏற்கனவே எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டது. இது இந்த எகத்தாள குரல், எகத்தாள சிரிப்பு, இந்த உடல் மொழி அசிங்கமாக இருக்குன்னு விமர்சனம் வைக்கப்பட்டு கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது. ஆனா திருப்பி இப்போ ஆணவம் தலைக்கேறிடுச்சு. ஏன்னா இந்த கிறுக்கனுக்கு, இந்த அயோக்கியனுக்கு, இந்த தரகனுக்கு, இந்த புரோக்கருக்கு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு ஆவணங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இவனையே நம்பி, இந்த புரோக்கரை நம்பி நீங்க நல்லதுதான் பண்றீங்க, நீங்க கொடுக்குற ஆவணங்கள் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க தெரியுமா? பூமாலையை கொண்டு குரங்கு கையில கொடுத்த மாதிரி கொடுக்குறீங்க. நீங்க கிடைக்கிற ஆவணங்களை நல்லவங்கள்ட்ட கொடுங்க, நல்லவங்கள்ட்ட கொடுத்து அது வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த புரோக்கர்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த புரோக்கர்கள் அங்கேயும் வாங்கிடுவாங்க, யூடியூப்லயும் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. நாலா பக்கமும் சம்பாதிச்சுக்கிட்டு கட்சி நடத்துற அண்ணன் திரள் நிதியை கிண்டல் அடிச்சு பதிவு போட்டதும் இந்த ஆளு உண்டு. அந்த மாதிரி ஆட்கள் அதான் ஏதோ நம்முடைய நாம் தமிழர் சார்ந்து
ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போகும்போது ஆமா பிச்சை போடுங்க அம்மா தாயே வக்கீலுக்கு வேணும்னு கிண்டலா போட்டதா கவனிச்சேன். அப்படி அடுத்தவங்களை கிண்டல் அடிப்பாப்ல இவர் எடுத்து பிச்சை எடுத்து இவர் வந்து அந்த பிச்சையில கோடி துணி உடுத்திட்டு திரிவாராம். ஆனா கட்சி நடத்துற தலைவர் வந்து நன்கொடையா வசூலிக்கிறதையும் எல்லாத்தையும் கிண்டல் அடிப்பாராம். இப்படி ஒரு சரக்கு சங்கர் தான். மும்முனை போட்டியை பத்தி பேசும்போதும் இதே அருவருப்பான சிரிப்போட என்ன சொல்றாரு, மும்முனை போட்டிங்கிறது கரெக்டு தான், நாம் தமிழர் கட்சி வந்து போட்டியிலே கிடையாது, சீமான் வந்து பனையாற போக வேண்டியதான் அப்படின்னு. அந்த அளவுக்கு எகத்தாலும். ஆமாண்டா ஒன்ன மாதிரி அவருக்கு வந்து பிச்சை எடுக்க தெரியாது, பிச்சை எடுத்து அதுல வாழ தெரியாது. ஒன்ன மாதிரி இவனை அடிச்சு தூக்கிட்டு இவனை பத்தி சொல்லி இது ஒரு பிளாக்மெயில் மாதிரி, உன்னை பத்தின சங்கதி எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வெளியில சொல்லாம இருக்கணும்னா இவ்வளவு தான் அப்படிங்கிறது. அவன் நீ சொன்னா சொல்லிக்கணும்னா வந்து சொல்றது, யூடியூப்ல வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பெருசாயிடக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். பயம் வந்த உடனே போனை போட்டு இல்லைன்னா யார் மூலமாக தொடர்பு கொண்டு எப்பா இதோட வாங்க யூடியூப் சேனல்ல இதை பேசாத நான் காசு தந்துறேன்பான். உடனே நீ வந்து காசை வாங்கிட்டு அதை பேச மாட்டேன். அடுத்து இன்னொருத்தன் தர சோர்ஸ்ல அடுத்தவனை போட்டு அவனோட தப்ப வெளியில சொல்லுவேன். உடனே அவன் உஷாராகி உனக்கு ஒரு பணம் தந்து அதை திருப்பி பேச விடாம உன் வாயை அடைச்சிருவான். இப்படி அடுத்தவங்களை பத்தி பேசி அடுத்தவங்க செய்யற தப்ப பேசிட்டு அவங்க கிட்ட இருந்தே பணம் வாங்கிட்டு உன் வாயை அந்த பணத்தாலேயே அடைச்சி இருக்க மூடிக்கிட்டு அடுத்த எவன் காசு தருவான்னு போவேன். அப்படியெல்லாம் எங்க அண்ணன் பிழைக்கல. எங்க அண்ணன் கட்சியை நடத்தணும். ஒரு கட்சியை நடத்தணும்னா அது பொதுமக்கள் நன்கொடையில தான் நடத்த முடியும். அது உலக நியதி. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு சங்கமோ இல்ல ஒரு இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ எது நடத்துறதும் எவனோ தன்னுடைய ஏக்கர் கணக்கான சொத்துக்களை வச்சுக்கிட்டு அதை வச்சு நடத்துறது கிடையாது. பொதுமக்களுடைய நன்கொடையில தான் இந்த காரியங்கள்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் நடத்த முடியும். சிறுதுளி தான் பெருவெள்ளம். அதே மாதிரிதான் கட்சி வந்து நன்கொடையால தான் ஒரு மாநாடு நடத்த முடியும், போராட்டம் நடத்த முடியும், எவ்வளவு வேலைகள் கட்சிக்கு இருக்கு அத்தனையும் நடத்த முடியும். அவர் பனையேற போனா நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. அவருக்கு வந்து இதெல்லாம் பழக்கமான ஒண்ணுதான். அவருக்கு விவசாயமும் அத்துப்படிதான், பனையேறதும் அத்துப்படிதான். அவர் வந்து அப்படியே ஒரு விவசாய மகன். அதனால அவருக்கு அதுல ஒரு பெரிய வருத்தமே கிடையாது. அதனால நீ அதை சொல்லியெல்லாம் ரொம்ப புலங்காகிதான் அடையாண்டாம். ஏன்னா ஒன்ன மாதிரி அவர் வந்து அடுத்தவன் காசுல அடுத்தவனை விட்டு அடுத்தவனோட தப்ப வெளியில சொல்லி சொல்லி அடுத்தவன் காசுல லஞ்ச பணத்துல அடுத்தவன் கொடுக்குற ஊழல் பணத்துல அடுத்தவன் காசுல அவர் வாழவே இல்லை. அதாவது ஒன்ன மாதிரி அவர் புரோக்கர் இல்லை. சரியா? அதனால நீ வந்து எதை பத்தியும் கவலைப்படாத. அது மும்முனை போட்டியா தனிமுனை போட்டியான்னு 2026 தெரிஞ்சு போகும். எப்படி 8% வாங்குறதே கஷ்டம். மிஞ்சி போனா 10 வாங்குவாரு, இல்ல 4% கூட இறங்கி வாங்க வாய்ப்பு இருக்கா? 4% தான். விஜய் வருவதால் பாதிப்பு யாருக்குன்னு கேட்கும் போது கூட என்ன சொல்லுதுன்னா அந்த கணிப்பு என்ன சொல்லுதுன்னா 4% தான் அண்ணன் சீமானுக்கு பாதிப்புன்னு. மீதி எல்லா பாதிப்பும் திமுக அதிமுக போன்ற அயோக்கிய கட்சிகளுக்கு தான். அதான் நீ துதி பாடிட்டு வருவியே அந்த கட்சிகளுக்கு தான் பாதிப்புன்னு சொல்லுதே தவிர அண்ணன் சீமான் அவர்களுக்கு 4% தான் பாதிப்புன்னு சொல்லுது. அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த இந்த இதுல அதாவது சினிமா கவர்ச்சியில அடுத்தது வந்து விசிறி பேஸ்ல, அதாவது விசிறி நான் வந்து இந்த நடிகருக்கு அப்படி கையை வெட்டிடுவேன், நடிகருக்காக காலை வெட்டிடுவேன்னு சொல்ற விசிறிகள் என் கட்சியில வரமாட்டாங்க, என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. தமிழருக்கான உரிமை, அதே மாதிரி கொள்கை கருத்தியல் கொண்டவர்கள் மட்டுமே, என்னுடைய கருத்தியலை என்னுடைய அரசியல் கருத்தியலை உயிர்கள் எல்லாருக்குமான அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே என்னோட பயணிப்பார்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அது கண்டிப்பா ஒரு சினிமா கவர்ச்சியின் பின்னாடி ஒரு சினிமா நடிகரின் பின்னாடி எங்களுடைய இனம் இந்த நாம் தமிழர் கட்சியினோட பிள்ளைகள் போகாது அப்படிங்கிறத இந்த சரக்கு சங்கருக்கு நான் சொல்லிக்கிறேன். சரக்கு அடிச்சா போய் பொத்திக்கிட்டு படுக்கணும். யூடியூப்ல வந்து உளறிட்டு இருக்க கூடாது சரக்கு சங்கர்.